ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா வெஜ் பிரியாணிங்க. அதுவும் வந்துட்டு கொண்டக்கடலை பிரியாணி, சன்னா பிரியாணி. ரொம்ப ருசியாக இருக்கும். அது ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த நெய் உருகின பிறகு நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகிடுச்சுங்க. இந்த அன்னாச்சி மூக்கு இப்போ சேர்க்குறோம். ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சீக்கிரமாக அது வதங்கும். வெங்காயம் லோ மீடியமில் வச்சு மாற்றி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பிரியாணினாலே வந்துட்டு வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு விழுது தான் ரொம்ப இதுக்கு வந்து ஹைலைட்டே, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம தக்காளியும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் இதில். ஸோ அதை கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக, தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுங்க. அந்த பச்சை வாசனையும் போகணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த வேக வச்சுருக்கிற முக்கடலையை இதில் ஆட் பண்ணணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 விசில் கிட்ட அதை விட்டுட்டு வேக வைக்கணுங்க. நல்லா அதை ரொம்ப மசியக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணுங்க. அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம இது வந்து நான் முக்கடலை வேக வச்ச தண்ணி தாங்க. அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸை வந்து கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ஊற வச்சேன். அதுவே போதுங்க. 1/2 அன் ஹவர் மேலே ஊற வைக்காதீங்க. லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த ரப்பர், இந்த விசில்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ இப்போது விசில் 2 விசில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் எடுக்காதீங்க. அப்படி இருக்கட்டும், நல்லா வெந்துடும். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி விடுங்க. இதில் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ருசியும் செம்மையாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கொண்டக்கடலையும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுவையான சன்னா பிரியாணி ரெடி.